Hi, hello friends. Welcome back to our channel. இத்தனை நாள் வீடியோ போஸ்ட் பண்ணாமறதுக்கு மன்னிக்கவும். காப்பிரைட் பிரச்சனைலாம் இப்பதான் கொஞ்சம் முடிஞ்சது. இதுக்கு மேல நம்ம சேனல்ல கண்டினியூஸா வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். கண்டினியூஸா வாட்ச் பண்ணுங்க. And வெயிட் பண்ண விரும்பல. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா கவுண்டம்பாளையம் படத்தோட ரோஸ்ட் தான். பல பேர் இந்த படத்தை ரோஸ்ட் பண்ணிருந்தாலும் நம்ம கொஞ்சம் வித்தியாசமா, அதாவது வழக்கம் போல முழு கதையவே நம்ம ரோஸ்ட் பண்ண போறோம். இந்த படத்தை பத்தின ரோஸ்ட்டை விட இந்த படத்தை யார் எடுத்தாங்களோ அவங்கள பத்தின ரோஸ்ட் தான் யூடியூப் ஃபுல்லா இருக்கு. அப்படி என்ன இந்த படத்துல இருக்கு? ஏதோ நாடக காதல் இருக்குறாங்க. அது போக 18 வருஷமா அந்த கதைக்காக நிறைய ஹோம்வொர்க் பண்ணிருக்காங்க. நான் 18 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கதையை இந்த விஷயத்தை நான் இவ்வளவு வருஷமா ஸ்டடி பண்ணிட்டே வரேன். ஓகே, பேக் டு தி டாபிக். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஒரு பணக்கார வீட்டு பொண்ணை ஒரு ஏழை வீட்டு பையன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவான். அதான் இந்த படத்தோட கதை. ரொம்ப பழைய கதையா இருக்கு. காதல் கூட தானே பழசே, எல்லாரும் காலமா பண்ணலையா? இங்கதான் நம்ம ஹீரோட என்ட்ரி. வாங்க வாங்க வாங்க. இல்லைங்கண்ணா, வாடான்னு சொன்னா தான் வருவணும். மரியாதையா கூட கூடாதான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரு. நம்ம ஹீரோ திரும்ப வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுவாரு. என்ன வேலைப்பா உனக்கு தெரியும்? ஆனா சமைச்சு கொடுத்தா சாப்பிடுவனுங்க. மழை பெஞ்சா குளிப்பணுங்க. அப்படியே கொஞ்சம் இடம் கொடுத்தா படுத்துக்கணுங்கண்ணா. உன்ன மாதிரி கேன கூவல எங்க அண்ணன் சேர்த்துப்பாரு நினைக்கிறியா? உன்ன மாதிரி கிறுக்கு கூவ சேர்க்கும் போது என்ன சேர்த்துக்க மாட்டாங்களா? சமையல் வேலை தெரியுமா? தெரியும் மாவா காண்டா கட்டி சமைப்பங்கண்ணா. கட் பண்றா ரொம்ப மூடுறேன். எடிட்ல போயிருங்க. என்னங்கண்ணா சத்தம்? தண்ணி. ஓ, தண்ணி ஊத்துனா தான் வேணுங்களா? என்னது? அப்ப உனக்கு ஜோக் இல்ல இல்லையா? உப்பு உப்பு. ஓ, உப்பு. ஓ, சரி சரி போட்டேன். அட காட்டு வாசி பல்களா எல்லாம் ஊத்துற. மிளகாய் தூள் கொட்றாதுல. ஓ, ஐயோ ஃபுல்லா கொட்டானே. இதுல அவர் செஞ்சது எல்லாருக்கும் பிடிச்சி வர போயிருக்கு. சாப்பாடு சூப்பர்ண்ணா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. வேற லெவல். இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. ஹீரோ பாட்டுக்கு ஜாலியா வேலை செஞ்சிருப்பாரு. நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. நம்ம எதுவும் மிஸ் பண்ற மாதிரி இருக்குல்ல? ஹீரோயின் எங்கடா நம்ம ஹீரோயின்? ஐயோ லட்சுமி. எஸ்கேப் ஆயிட்டேன்டா. இல்லைங்கண்ணா, காசு கீழே விழுந்துருச்சுங்களா? அரஞ்ச அறையில ஒரு பையன் பக்கவாதமே வந்துரும் போல. நீங்கடா கக்க சிரிச்சிட்டு இருக்க. இப்போதான் ஹீரோயினை மீட் பண்ற சீன். கண்ணு கோயம்புத்தூர் தேங்காய் பண்ணுங்க. நீ இன்னும் 2 தடவை சேர்த்து அறிஞ்சிருக்க. இவங்க தான் அந்த பணக்கார வீட்டு பொண்ணு. கோயம்புத்தூர்ல இருக்க முக்காவாசி இடம் இவங்களுக்கு தான். தம்பி நம்மங்க தம்பி எல்லாம் சொல்லுங்களே. ஆமா குஞ்சு. ஐயா ஹீரோக்கு இவங்கள பிடிச்சிருக்கும். கண்ணா லட்டு திங்க ஆசையா. ஆனா நம்ம ஹீரோவை சேச்சிக்கு பிடிச்சிருக்கும். நான் குட்டங்கிட்ட ரகசியம் பேசிட்டு இருக்க, நீ என்ன குறுக்க வருது? கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா. இப்போ 2 பேர்த்தையும் இப்படி சேர்த்தோணுங்க. என்னடா நடக்குதுங்க? ஸ்லிப் ஆயிடுச்சு. அடியில போட்டதான் அன்ற வயிறு நகராதுங்க. எப்படி அப்படி துப்பு. என்னடா அது? காத்து கூட உங்க காதல பிரிச்சிருக்க கூடாதுன்னு நான் தானங்க அடியில கிளிப் போட்டேன். மாமா வேலை பாக்குறியா? வெக்கமா இல்ல? ஹீரோ வாங்கினாட்டிக்கு ஹீரோயின் ஒரு gift வாங்கி தராங்க. என்னது? தேங்காய் பன்னு. அடங்கப்பா, எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏடா இது மனுஷன் தின்றதுக்கா இல்ல மாடு தின்றதுக்காடா இவ்ளோ பெருசா இருக்கு? இந்த நண்டி என்னது? தேங்காய் பன்னு. நல்லா பாத்தியா? சரி, அடுத்து என்ன? வில்லனை காட்டணும்ல, அதனால வில்லனுக்கு ஒரு வீடியோ ரெஃபரன்ஸ். என்ன கேக்கறக்கு ஆள் இல்லன்னு நினைச்சீங்களா? சரி, கோலியும் சேர்ந்து என்னடா பண்ணோம்? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. நாட்டுக்கோழி கூட போண்டா கோழி சேர்ந்துச்சுன்னா உறக்கிற முட்டைக்கு என்னடா பேர் வைக்கிறது? ஏன் முட்டைன்ற பேரே நல்லா தானே இருக்கு. சரி, அதை விடுங்க, வேற ஒரு குடுமையை பார்க்கலாம். இப்போ மச்சான் உள்ள நிறைய பைத்தியம் வாய சம காமெடியா இருக்கு. இப்போ நம்ம சேச்சி கூட சேர்ந்து ஹீரோ சில வேலையெல்லாம் பாப்பாரு. என்னங்க இது? இது மீனு. ஏங்க மீனா நீங்க பார்த்ததே இல்ல, அத நீயே சாப்பிடு. இது எப்படி சாப்பிடுவாங்க? வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. மீன் சாப்பிட தெரியாதா? இல்ல. நல்லா நோக்கு. நோக்கறதுங்க. அத பாக்க முடியாம திரும்பி உட்கார்ந்துட்டு டேய் என்னடா வித்த காட்டுற மாதிரி பாருப்பானா. இப்படிதான் சாப்பிடணும். இதுக்கு ஒரு 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? அடுத்து ஹீரோ இம்ப்ரெஸ் பண்ண போறாரு. அங்க கொஞ்ச நேரம், இங்க கொஞ்ச நேரம். அப்ப இதே தொழிலாத்தான் அலைறியா நீ?
ஹீரோயின் காலேஜ்ல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல மாட்டிக்குவாங்க. அவங்கள ஹீரோவால மட்டும் தான் காப்பாற்ற முடியும். போதும் போதும். ஓகே. ஓவரா பண்றாங்கக்கா. சரி போ. உடனே ஹீரோயினுக்கு ஹீரோ மேல வந்துருது. என்ன ஒரு காக்கா குருவியை பார்த்தா கூட உயிரோட விட மாட்டாங்க. அப்படிங்களா? அட பிக்காளிப்பல 1/2 மணி நேரமா கதையா சொல்லிருக்கிட்டு ஒரே வார்த்தை. அப்படிங்களா? ஆனா நம்ம ஹீரோயினோட வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி லவ் பண்றதெல்லாம் பிடிக்காது. ஹீரோயினை பார்த்தாலே கையை வெட்டுறது, காலை வெட்டுறது, அப்புறம் கண்ணை நோண்டுறது, இந்த மாதிரி பல வேலைகளை பாக்குறாங்க. பேசாமீங்க ஓடி போலாமா? எதுங்க? சைக்ளோன் ஃபார்ம் மாதிரி சொல்றேன். நேத்து தான் நான் லவ் பண்ணேன். இப்போ ஒரு சோகமான விஷயம். என்ன, ஹீரோ சாவடிச்சிருவாங்களா? ஏண்டா அது சோகமான விஷயமா? ஓடி வந்தாங்கல்ல, அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட். சீன்ல நீ ட்விஸ்ட் வச்சிட்டியா? என்ன வச்சே? நான் உன்னை லவ் பண்ணல. What the hell? வேற ஒருத்தரை விரும்புறேன். ஹீரோயினி ஹீரோவை லவ் பண்ணவே இல்லையா? அப்புறம் ஹீரோ எதுக்கு ஹீரோயின் கூட்டு வந்தாங்க? புரியல. வீரா கூட நான் ஓடி போறது வீட்டுக்கு தெரிஞ்சு அவனை கொன்றுவாங்களோன்னு உன் கூட ஓடி போறதா எங்க வீட்டுல லெட்டர் எழுதி வச்சுட்டு யாரா அது? ஹீரோவோட சூப்பரா பானா? எனக்கே அவனை பார்க்கணும் போல. போலீஸ் ஸ்டேஷன்ல பைத்தியர் ஆஸ்பத்திரியா? யார் இந்த பிச்சைக்காரன்? யோ பிச்சைக்காரன் இல்லையா? செகண்ட் ஹீரோ. இப்போ ஹீரோ ஹீரோயினை அவங்க லவர் கூட சேர்த்துக்க போறாரு. ஹீரோ போயிட்டு இந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கையெழுத்து போட்டு ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அதானே? அது இல்ல. என்னடா இதுவும் இல்லைங்கிற. ஐயோ இது மேட்ரே வேறம்மா. ஹீரோயின் லவ் பண்றாங்கல்ல செகண்ட் ஹீரோ, அவங்களோட வேலை என்னன்னா பணக்கார வீட்டு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ற மாதிரி போயிட்டு காசு கேட்கறது. ஆமா சார். ஏன்டா இதெல்லாம் எவனாவது கதையா எடுப்பானடா? ஹீரோ ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு பரவாயில்ல, ஹீரோ இறக்கி விட்டுறாங்க. உங்ககிட்ட ஜிபே இருக்கா? இல்லைங்கண்ணா, எங்கிட்ட செய்யறதுக்கு ஜிபே இல்லைங்கண்ணா. ஜிபே எப்படின்னா இருக்கு? இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? ஜிபே. இப்ப கல்யாணம் பண்ண வந்த இடத்துல ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வில்லன் ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறான். அது ஒண்ணும் இல்ல, ஹீரோயின் லவ் பண்ணாங்கல்ல அவங்களே கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்களாம். எப்படி இந்த போண்டா கோழி, நாட்டுக்கோழி, சில்லி சிக்கன் இதெல்லாம் ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் உடுப்பா, அதெல்லாம் நான் இப்பயே மறந்துட்டேன். சரி, அவன் திரும்பிட்டான்னு விட்டுறலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் ஹீரோ வேற ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறான். டேய் டாடி, உனக்கு என்னடா வேணும்? அடங்கம்மால என்னடா கதை இது? எவன் எழுதின ஸ்கிரிப்டரா இது? இவர்தான், இவருக்கு இதான் வேலை. இப்போ ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்ட் விடுவானுங்க. வெள்ளை முதுகுல வெட்ட போட்டு ஹீரோட கூட்டின்னு போயிடறானுங்க. செகண்ட் ஹீரோ தூக்கின்னு போய் தாலி கட்டினாலும் பரவாயில்ல, 4-5 தாலி கட்டுவானுங்க. என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? என்ன எலவுடாது? ஹீரோயின் கழுத்துல கத்தி வச்சிருந்தாலே அவன் காசை கொடுத்துட்டு போயிருப்பான். இல்ல நோமா ஹோட்டலுக்காரி தெரிஞ்ச இந்த பால் பவுடர் மாதிரி கூட தெரிய மாட்டேது. ஆஸ் யூஷுவல் ஹீரோ ஃபைட்ட போடுவாரு, காப்பாத்திடுறாரு. இப்படி ஒரு கன்றாவியான பார்த்தது உண்டா இவரான? கிளைமேக்ஸ்ல ஒரு பஞ்ச் டயலாக் போட்டு முடிக்கிறாங்க. சிவடிச்சா உழுக, இந்த சிங்கி அடிச்சா படுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ அவ்வளவுதான். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அப்புறம் இந்த படத்தை பத்தின உங்க ஒப்பீனியன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேக்ஸிமம் இந்த கண்டென்ட்டே ஜாதி பத்தினது இல்லாம இருக்கணும்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு போட்டிருப்போம். அது எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் அப்படியும் யார் மனதையாவது புண்படுத்தி இருந்தா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா பை.